ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மாஸ்டர் யாழன். இன்றைக்கி யாழுக்குட்டி பர்த்டேக்கு நான் பண்ண ப்ரௌனி ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இப்போ காட்ட போகிறது வந்து 1/2 kg ப்ரௌனிக்கான அளவு. இதுக்கு டார்க் சாக்லேட் 180 to 190 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். பட்டர் 75 to 90 கிராம்ஸ் வரை எடுத்துக்கலாம். அண்ட் பவுடர் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டும் சேர்த்து 85 கிராம்ஸ் வரை எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல இம்பார்ட்டண்டா இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து ஃபுல்லா சிம்லே தான் பண்ணணும். அண்ட் மைதா வந்து 60 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டும் வந்து கெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி பேக் பண்ணுற டின்னில் லைட்டாக வந்து பட்டரை போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் நார்மல் பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். டபுள் பாயிலிங் பண்ண சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 எக்கு 1 by 1 உடச்சி ஆட் பண்ணிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஆட் பண்ணவே கூடாது. அண்ட் சாக்லேட் சூடாக இருக்கும் போது எக்கை போட்டிங்கன்னா எக்கு வந்து ஸ்க்ராம்பிள்ட் ஆகிடும். ஸோ வந்து நல்லா சாக்லேட் ஆறின பிறகு தான் இந்த எக்கை ஆட் பண்ணணும். 1 by 1 எக்கை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது கூட எக் வாசனை பிடிக்காதவங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இது கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் போட்டிருந்தேன். நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பண்ண போகிறது வந்து அசார்டட் ப்ரௌனி. நான் வந்து 2 பேட்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். மேலே போடுறதுக்கு வந்து நான் வந்து மில்க் சாக்லேட்டாக வந்து டைரி மில்கை யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு மில்க் சாக்லேட்டே ஸ்ட்ரெயிட்டாக கிடைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நைஃப் வச்சு இந்த சாக்லேட் எல்லாம் உள்ளே அமுக்கி விடுறேன். ஸோ தட் இதை நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது சாக்லேட் எல்லாம் உள்ளே வந்து லாவா மாதிரி இருக்கும். பார்க்கவே செம்மையாக இருக்கும். இப்போ நான் இதை ஓடிஜியில் ப்ரீ ஹீட் 10 to 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ண போகிறேன். எனக்கு இது பேக் ஆகுறதுக்கு வந்து கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக கிரிங்கிள் டாப்போடு இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணது நார்மலான பட்டர் பேப்பர் தான். ஸோ எனக்கு தெரியும் எப்படியும் பாதி கேக் அதிலே ஒட்டிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கவுண்டர் டாப் மேலே லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு அது மேலே இந்த கேக்கை எடுத்து வச்சதும் தண்ணி வந்து அந்த கவரில் அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு ஈஸியாக வந்து கேக் வெளியில் எடுத்துக்க வந்துச்சு. முக்கியமாக வந்து ப்ரௌனி ஃபுல்லாக ஆறுற வரைக்கும் நீங்கள் கட் பண்ணவே கூடாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் வந்து பீஸ் போடணும். அப்போ தான் அழகாக பீசஸ் வரும். இல்லைன்னா பாதி அதிலே ஒட்டிக்கும், உடஞ்சிரும். அவ்வளோதான் ப்ரௌனி. வெரி சிம்பிள். மற்ற கேக்கை விட எக்ஸாக்டாக நம்ம வந்து ரேஷியோ போட்டால் தான் வரும். இது அப்படி இல்லை. செகண்ட் பேட்ச் ஆஃப் ப்ரௌனியும் பேக் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நான் டோட்டல் 2 பேட்சஸ் ஆஃப் ப்ரௌனி பேக் பண்ணியிருந்தேன். மொத்தம் வந்து எனக்கு 18 பீசஸ் வந்திருந்தது. அதை வச்சு தான் நான் ப்ரௌனி டவர் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரௌனி டவர் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஆர்டரும் வந்திருந்தது. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டரையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரௌனி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.